அல்லேலூயா. ஸோ இன்னிலிருந்து நம்ம இந்த தியான நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தியானிக்க வேண்டும், எதற்காக தியானிக்க வேண்டும்? நம்மளும் துக்க நாளை அனுசரிக்கிறோமா அப்படின்னா, இது துக்க நாளின் அனுசரிப்பாய், லெந்து நாட்களின் அனுசரிப்பை என்ன மற்ற பிரிவுகளைப் போல நாம் செய்வதல்ல. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், உண்மை. அவர் மரித்தார், உண்மை. அவர் மரித்தவராகவே இருந்திருந்தா அவர் ஆண்டவரும் அல்ல, தெய்வமும் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அப்பா மரிச்சாரு, எங்கள் அப்பாவை நான் நேசித்தது உண்மைதான். அவருடைய கல்லறை இன்னமும் இருக்குது, அது மூடிதான் இருக்குது. அவர் உயிர் தள்ளவில்லை. நாம் விரும்புகிற தலைவர்கள் இருக்கிறாங்க, இந்த தமிழகத்தை ஆண்டைய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களும் மரித்து போனார்கள். அவர்கள் நம் மரியாதைக்குரியவர்கள் தான், கனத்திற்குரியவர்கள் தான், நம்மளை ஆண்டவர்கள் தான். அவர்களும் மரித்தார்கள். ஆனால் அவர்கள் உயிரோடு எழும்பவில்லை. அவர்களுடைய கல்லறைகளும் இன்னும் நம் மத்தியில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது. ஏன் திறந்திருக்கு அப்படின்னா, அங்கே அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்த இயேசுவை தான் நீங்களும் நானும் ஆண்டவர் என்றும் தெய்வம் என்றும் தேவன் என்றும் சொல்லுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் இந்த பூமியில் பிறந்ததனுடைய நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம் என்று என்ன உண்டு என்று சொன்னால், அது கல்வாரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம். ஆமென், அல்லேலூயா. கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். ஸோ இந்த நாட்களில் லெந்து நாட்களை துக்கமாய் ஐயோ போயிட்டியே, அப்பா போயிட்டியேன்றதுக்காக நம்ம இங்கே வரல. ஒரு ஜெயத்தின் பிள்ளைகளாய் அவர் மரித்தார், மரணத்தை ஜெயித்தார். இந்த மரணத்தை ஜெயிவதற்கு அவர் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறும் விதமாக, அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும் விதமாய் நாம் கூடியிருக்கிறோம். ஒப்பாரி வைக்கல, பலப்பட. ஆமென், அல்லேலூயா. இன்னும் அவருடைய வசனத்தில், வார்த்தையில், அவருடைய ரத்தத்தில் பலப்பட. ஆமென், ஓகேவா? ஸோ அப்போ இந்த நாட்களில் நம்ம தொடர்ச்சியாய் ரத்தத்தை குறித்து பேச துவங்குகிறோம். இன்னைக்கு எனக்கு என்னமோ 2ஆம் தேதியோடு முடிக்கிற மாதிரி தெரியல. துவங்கினோம்னா 2ஆம் தேதியை தாண்டி போகும்னு நான் நினைக்கிறேன். 2ஆம் தேதியை தாண்டி போனாலும் பரவாயில்லையா, எங்களுக்கு சத்தியம் முக்கியம். நாங்கள் வரோன்றவங்க உங்கள் கரங்களை உயர்த்துங்களா பார்ப்போம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற எல்லாருமே கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. என்னென்னா உயர்த்தாமல் நீங்களும் விட போகிறதும் இல்லை. உங்களுக்கு நேராக விஷயத்துக்குள்ளே போகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு துவக்க முன்னுரையாய் சில காரியங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆமென். நம்ம சாப்டருக்குள்ளேயே போக போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மனுஷனுடைய ரத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொல்கிறது புரியுதா? சரி, இந்த மனித அறிவியல் கூறும் ரத்தம் என்ன கூறுது? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. மனித அறிவியல் கூறும் ரத்தம் என்றால் என்ன? ஆமென். ஸோ 2 விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மனித அறிவியல் கூறும் ரத்தம்னா என்ன, இன்னொன்று வேதம் கூறும் ரத்தம்னா என்ன. புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ மனுஷன் கூறுகிற ரத்தம் என்பது எது, அதனுடைய தன்மை எது, அதனுடைய செயல் எது, அதனுடைய காரியங்கள் எது, இன்னொன்று வேதம் கூறுகிற ரத்தம் எது. ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது மனுஷனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, மனுஷ அறிவியல் கூறும் ரத்தம் என்றால் என்ன, இரத்தத்தின் அளவை அதிகரிக்க என்ன செய்யலாம், இரத்தத்தின் தன்மைகள் என்ன, இரத்த அழுத்தம்னா என்ன, இரத்த கொதிப்புனா என்ன, உயர் அழுத்த இரத்தம்னா என்ன, குறைந்த அழுத்த இரத்தம்னா என்ன, இரத்தத்தை பற்றிய அரிய தகவல்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2வது காரியம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதம் கூறும் ரத்தம். வேதம் கூறும் ரத்தம். இந்த வேதம் கூறும் ரத்தத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரத்தமே உயிர், உயிர்தான் ரத்தம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. ஆமென். யார் சொல்கிறா?
வேதம் சொல்கிறது. பாவ நிவர்த்தி, ரத்தம், தேசத்தை தீட்டுப்படுத்துதல், தேவன் ரத்தம் குடிப்பவரா? ஆமென். மனிதனின் பாவத்திற்காக தேவன் செய்தது என்ன? மனிதனின் ரட்சிப்புக்காக தேவன் செய்தது என்ன? இது வேதம் கூறும் ரத்தம். இதை தாண்டி இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் விசேஷித்த தன்மைகள் என்ன? சொந்த ரத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். நீதிமானாக்கும் ரத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதே போல் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை எவ்விதம் நீதிமான் ஆக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. குற்றமில்லாத ரத்தம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆமென். மாசற்ற ரத்தம்னா என்ன வேதம் சொல்லுகிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியேறப்பட்ட ரத்தம்னா என்னன்னு வேதம் சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். விடுதலை பண்ணும் ரத்தம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாய் அதை சார்ந்து இன்னும் உள்ள டீப்பாக போனோன்னா பாவத்தை கழுவுகிற, மன்னிக்கிற, நீக்கிற, சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். விசுவாசிக்க செய்கிற ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். நித்திய ஜீவனை கொடுக்கும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். ஐக்கியத்தின் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். தெளிவுபடுத்தும் ரத்தத்தை குறித்து என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். செத்த கிரியைக்கு நீக்கும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். நன்மையை பேசும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். தைரியம் கொடுக்கும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். ஜெயிக்கிற ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நித்திய மீட்பை கொடுக்கும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். ஊழியம் செய்ய வைக்கும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். நியாயம் தீர்ப்பு செய்கிற ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். தேவனிடத்தில் சேர்க்கும் ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். நல்லா கையை உயர்த்தி நல்லா ஒரு ஆமென் சொல்லி கரங்களை தட்டி. ஒரு ரத்தம்னு சொன்னேன், நான் சொல்லி முடிக்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் காமனரம் தான் எனக்கு இருக்கு. இந்த பாகம் ஒன்றில் நான் இப்போ பாகம் ஒன்றா இதை விடலான்னு தான் ரெக்கார்டிங்கும் ட்ரை பண்ணுறேன். அது எத்தனை 100 போனாலும் சரி, பிரச்சனை இல்லை. அரை மணி நேரம் இந்த ரத்தத்தை பார்க்கணும்னு விரியப்படுறவங்களாம் எத்தனை பேர்? இந்த ரத்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஆமென். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் அப்படி நம்ம சொல்கிறோமே. ஆனால் உலகத்தான் ஏன் அதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், நம்ப மாட்டேங்கிறான். ஆதாரம், அதனுடைய மகத்துவம் நமக்கே முதல்ல தெரியல. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது நமக்கு இன்ச் பை இன்ச்சா பார்ப்போம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஓகேவா? ஃபைன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏற்கனவே காலையில் ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சிருக்கிறேன். என்னது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுதான் தலைப்பு. அதில் ஃபர்ஸ்ட் பாகம் தான் என்னது? பிசாசின் நாமங்கள். பிசாசின் நாமங்கள் அதுவே முதல் பாகம். ஏன்னா அதில் சப்டைட்டில்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஆமென். லூசிஃபரை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். சரி, நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். அப்போ மனிதன் அறிவியல் கூறும் ரத்தம்னா என்ன? வேதம் கூறும் ரத்தம்னா என்ன? இப்போ இந்த வேதம் கூறும் ரத்தத்தை பார்க்கவே இன்றைக்கி நமக்கு டைமு இல்லை. இந்த பாகம் ஒன்றில் மனிதன் கூறும் ரத்தத்தை குறித்து முதல்ல நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு அறிவு இருக்கணும். ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த பாகம் ஒன்றில் மனிதனை குறித்த ரத்தத்தை குறித்து பேசுகிறேன் இல்லையா? அது ஃபுல்ஃபில் பண்ண எனக்கு நேரம் இருக்காது. அதனால பாகம் 2ல் மனிதன் கூறும் ரத்தம் என்ன என்பதை நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இதை தான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் என் வார்த்தையை மரியாதை கொடுத்து கரெக்டாக வந்திருக்கிறீங்க. அதனால் கரெக்டான நேரத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கூடுதல் பொறுப்பு என்னென்னா, இதை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை சிஸ்டத்தில் ஏற்றணும், சிஸ்டத்தில் எடிட்டிங் ஒர்க்கை முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கானது அன்னன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. இதோட இன்னும் அதிகமான கமிட்மெண்ட் எடுக்கிறோன்னா ஏன் தெரியுமா? அந்த நேரம் எல்லாம் என் தூக்கத்தை கெடுக்கும். ஆமென். எந்தெந்த கமிட்மெண்ட்டெல்லாம் கூடுதோ அந்த அளவுக்கு என் தூக்கம் குறையுது. ஆமென். ஆனால் மனித ரத்தம் என்ன சொல்லுது தெரியுமா? சரியாக 8 மணி நேரம் மனுஷன் என்ன பண்ணணும்? அப்போ உங்களுக்காக என் சரீரம் பாதிக்கப்படும்ன்றதை தெரிஞ்சே நான் செய்கிறேன் அப்படின்னா அதற்கு கொஞ்சம் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க. அது உங்களுக்கு, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பவுல் சொல்கிறது போல தான், இந்த சரீரத்தை விட்டு களைய நான் ஆசையாக இருக்கேன், இந்த தேகத்தை விட்டு களைய ஆசையாக இருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியும். ஆமென். ஆல்ரெடி எப்போ சாவோன்னு இருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? அது சொல்லலை. ஆமென். நான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பு ஐக்கியத்தை சொல்கிறேன். ஆல்ரெடி தேகத்தை விட்டு களைய எனக்கு ஆசை, ஆயினும் நான் ஜீவனோடு இருந்தால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க, ஆண்டவருடைய வேலையை சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவர் உங்களோடு கூட என்னை வச்சிருக்கணும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். மனித அறிவியல் கூறும் ரத்தம் என்றால்
என்ன? இரத்தம் என்பது மனிதன் மற்றும் விலங்குகளின் உடல் உயிர் அணுக்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்லும் சிறப்பான இயல்புகளை கொண்ட ஒரு உடல் திரவம் ஆகும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? இந்த ரத்தம்ன்றது என்ன தெரியுமா? உங்கள் உடம்புல எல்லா உயிர் அணுக்களுக்கும் தேவையான பொருட்களை, அதாவது ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்கிற சிறப்பான ஒரு உடல் திரவம் தான் என்னது? உங்கள் உடம்புல நிறைய அவயங்கள் இருக்குல்ல, உறுப்புகள் இருக்குல்ல, அந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் வேணும். அது தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்கள் ரத்த ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா, உங்கள் ரத்தம் என்ன பண்ணுதா, ஒவ்வொரு அவயங்கள், ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு தேவையான, ஒவ்வொரு பார்ட்டுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ நான் கொஞ்சம் அப்படியே வேதத்தின் அடிப்படையில் வந்துடுறேன். வேதம் சொல்லுகிறது தேவன் மனிதனை உண்டாக்கினார்னு. எவ்வளவு ஞானமாய் தேவன் உண்டாக்கியிருக்கிறார் மனுஷனை. நீங்கள் விசேஷித்தவர்கள் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உங்க அவயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குதான். ஒரு ரத்தங்க, ஒரு திரவங்க. என் மனித ஞானத்துக்கு வருவோம். இப்போ பாருங்க, ரத்தம் குருதி என்றும் அழைக்கப்படுகிறது. ரத்தத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அப்ப நான் நடுவில் குருதின்னு பேசணுன்னு ஐயா யார் சுருதின்னு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. ஸ்ருதிலாம் கிடையாது. யாரு? குருதி. குருதினா என்னது? அதுவும் ரத்தம் தான். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்ருதின்னு சொன்னோன்னே எவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்க எல்லாத்துக்கும். ஆமென். பாருங்க, ரெண்டாவது, ரத்தமானது தமனி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நாடி, சரியா? சிரை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நாளம் எனப்படும். ஆமென். இந்த ரத்தமானது என்னது? தமனின்னும், அதாவது நாடின்னும், அப்புறம் நாளம் என்றும் சொல்லப்படுகிறது. குருதி கலன்கள், பிளட் வெசல்ஸ். இப்போ மனித அறிவில் கூறும் ரத்தத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? மனுஷனுடைய ரத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? பாருங்க, இந்த குருதியின் கலன்கள் பிளட் வெசல்ஸ் ஊடாக உடலில் சுற்றி ஓடுமா. நம்ம உடம்புல எங்கெங்க இருக்கு கிட்னி அப்படின்னா? எங்க இருக்கு? கிட்னி இங்க இருக்கா? காமிங்க, எங்க இருக்கு கிட்னி? அதோட எப்படி சும்மா ஆக்ஷன்லையாவது காமிங்க, எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஓகே, கிட்னி இருக்கு. ஓகே, ஹார்ட் எங்க இருக்கு? ஹார்ட் எங்க இருக்கு? மூளை எங்க இருக்கு? மூளை. ஓகே, ஃபைன். அப்போ பாருங்க, உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளில் இந்த ரத்தம் சுற்றி ஓடுகிறது. எப்படி ஒரு படைப்பு பாருங்க. ஓடாத அப்படின்னா அது நின்றுக்காது. அது டெய்லி அது பாட்டுக்கு அது வேலையை ரொட்டேஷனாக செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறீங்க. நான் உங்கள் மத்தியில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என் பிளட்டு எனக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்குது? ப்ராப்பராக அது வேலையை என்ன பண்ணிகிட்ருக்கு? ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி நான் உங்களுக்கு முன்னாடி நின்று இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ராமேன்னு சொல்லுங்களேன். பாருங்கள், இப்போது இதுவே முழுமையான குருதி சுற்றோட்ட தொகுப்பு என்று எனப்படுகிறது. இந்த உடலுக்கு தொடர்ந்து தேவைப்படும் இன்றியமையாத செந்நிற நீர்ம பொருள் தான் இந்த ரத்தம். இந்த ரத்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன? செந்நீர். ஆமென். என்னதான் அந்த நீர்ம பொருள்? என்னதான்? செந்நீர், ரத்தம், உதிரம். நீங்கள் பைபிள்லே பார்க்க முடியும். ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருந்தா, உதிர போக்கினால மிகவும் பாட அனுபவிச்சா. அப்போ உதிரம்னா என்னது? குருதினா என்னது? செந்நீர்னா என்னது என்று அழைக்கப்படுது. ரத்தத்துக்கு இவ்வளோ பெயர்கள் இருக்கிறது. குருதியானது மூளைக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜனை அதுதான் கொடுக்குது. உங்கள் பிளட் இருக்கு பாருங்க, உங்கள் பிளட்டு தான் உங்கள் அவயங்களுக்கு தேவையான காற்றை, ஆக்சிஜனை என்ன பண்ணுதான்? ஆக்சிஜனை கொடுக்குது. அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குது. இது போன்றவற்றை உடல் கலங்களுக்கு எடுத்து செல்வதோடு அங்கே பெறப்படும் கார்பன் டை ஆக்சைடு, லாக்டிக் அமிலம் போன்ற கழிவுகளை
களங்களிலிருந்து அகற்றி எடுத்து செல்வது இந்த ரத்தம் தான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவருடைய வியக்கத்தக்கதான படைப்பை பாருங்க. ஐயா, எனக்குள்ள பிளட் இருக்கு, அந்த பிளட் என்ன பண்ணுது, மனித இயல்புல அது ஒரு இடத்துல இல்லாம ஒரு ஆர்கனை போல, ஹார்ட் இங்க இருக்கு, கிட்னி இங்க இருக்கு, லிவர் இங்க இருக்குன்றது மாதிரி ஒரு இடத்துல இல்லாம இந்த ரத்தம் என்பது திரவமாகவும், இந்த திரவம் என்னுடைய சரீரத்தில் எல்லா இடங்களிலும் ஓடி செல்கிறதாகவும், அது என்ன பண்ணுதுன்னா என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அவயங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் அந்த ஊட்டச்சத்துக்களோடு சேர்த்து எனக்கு எல்லோருடைய ஆர்கனுக்கு தேவையான எல்லா உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போகுது. பாருங்க என்னென்னலாம் பாருங்க, போன்ற கழிவுகளை களங்களிலிருந்து என்ன பண்ணுதான் அகற்றி எடுத்து செல்லும் பங்கியம். உங்க உடம்புக்கு என்ன வேணுமோ அதை போய் கொடுத்து ஆக்சிஜனுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வந்து வெளியில தள்ளுறது எல்லாமே எது தானா? சாதாரணமாக ரத்தம். நான் இப்போ வரைக்கும் மனிதனுடைய உறுப்பின் அவயங்களை பற்றி பேசவே இல்லை. நான் மனித அறிவியல் சொல்லுகிற ரத்தத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் உடம்புல பல பார்ட்ஸ் இருக்குது. டூ வீலரில் எப்படி நிறையா பார்ட்ஸ் இருக்குது, பஸ்ஸில் எப்படி நிறையா பார்ட்ஸ் இருக்குது, நம்ம காரை எடுத்துக்கோங்க எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதே போல் மனுஷனுடைய சரீரத்திலையும் நிறைய பார்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த பார்ட்ஸில் ஒரே ஒரு பார்ட்டு தான் ரத்தம். இந்த ரத்தத்தை பற்றி பேசினாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குதுங்க. என்னென்ன கழிவை உங்கள் உடம்புலேருந்து வெளியில் ஏற்றணுமோ அந்த வேலையை செய்துங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்களா இல்லையா? ஆமென். வாய் வர மாட்டேங்குதே. ஆமென். பாருங்க, குருதி ஓட்டத்தின் துணை இல்லாமல், இந்த இரத்த ஓட்டத்தினுடைய துணை இல்லாமல் உடலில் ஒரு பகுதியே இயங்காது. நீங்க வேணா ஒன்று பாருங்களேன், ஹார்ட்ல பிளாக், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்களே, பொட்டுன்னு போயிட்டார். ஏன்? ரத்தம் உங்க உடம்புல ஓடிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்றுக்குச்சுன்னா கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். என்ன முடிஞ்சு? கதை முடிஞ்சு. அப்ப பாருங்க, இந்த ரத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஆமென். குருதியின் ஓட்டத்தின் துணை இல்லாமல் உடல் ஒரு பகுதியும் இயங்காது. குருதி ஓட்டம் நின்றால் உடல் இயங்குவது நின்றுவிடும். மவுத் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க? மவுத் அப்படின்னா என்ன அர்த்தம்? கதை முடிஞ்சு. அப்ப இந்த ரத்தம் நின்றுட்டாலே அதுக்கப்புறம் பாடி நாறுது. இந்த கதை தான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த ரத்தத்தின் நிறம் சிவப்பு. ஏன்? எதனால ரத்தத்தோட நிறம் சிவப்பா இருக்கு? ஏன் பச்சையா இருக்க வேண்டியதானே? சிஸ்டர் பாருங்க, நல்லா இன்னைக்கு மஞ்சள் கலர்ல போட்டு வந்திருக்காங்க, பார்க்க நல்லா பளிச்சுன்னு அழகா இருக்கு. நல்லா இருக்கு சிஸ்டர். ஏன் பிளட் மஞ்சள் கலர்ல இருக்க வேண்டியதானே? ஏன் எப்போதுமே பாஸ்டர் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வாங்குங்கிறாரு, வெயிட்டில் வச்சிட வேண்டியதானே? ஏன் ரத்தம் சிவப்பாக இருக்குது? பாருங்க, ரத்தம் சிவப்புக்கு ஹீமோகுளோபின் என்ற வேதிப்பொருள் தான் காரணம். நம்ம சொல்லும் இந்த ஹீமோகுளோபின் பாருங்க, டப்புன்னு ஒரு ஸ்டைல என்ன சொல்லுவோம், பார்க்க என்ன மூஞ்சி கிஞ்செல்லாம் ஊதி கீதி இருக்குது, ஒரு பார்க்க ஒரு மாதிரி ரத்த சோகை மாதிரி இருக்கு, ஹீமோகுளோபின் செக் பண்ணுங்க சொல்கிறோமா இல்லையா? ஹெச்பி. ஆனால் மேட்ரு என்னன்னா, இந்த சிவப்பு நிறமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா, ஹீமோகுளோபின் என்கிறதான வேதிப்பொருள் தான் காரணம். ஆமென். ஹீமோகுளோபின் உடலில் அனைத்து செயல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்பவை என்று கருதப்படுகிறது. இந்த ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது எது தெரியுமா? இந்த ஹீமோகுளோபின். ஆமென். ஒரு பாருங்க, ஒரு டாக்டர் சொல்றாரு, லான்ஸ் டைனர். என்னது? லான்ஸ் டைனர். இந்த டாக்டர் சொல்றாரு என்னன்னா, ரத்தத்தில் உள்ள பிரிவுகளை அவர் தான் என்ன பண்ணாரு? கண்டுபிடித்தார். ரத்தம் அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்லிட்டோம். அம்மா கொஞ்சோண்டு ரத்தம் எடுத்துக்கலாமாம்மா ஒரு டெஸ்ட்டுக்கு? இல்லை வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ரெட் கலரில் ஓடுது ரத்தம், உங்களுக்கு என்ன கலரில் ஓடுது? என்ன சிஸ்டருக்கு என்ன கலரில் ஓடுது? பச்சை கலர்லையா? சிவப்பு கலரில். ரத்தத்தை பார்த்தா எல்லாமே ஒன்று தானேங்க. அது மிருக ரத்தமும் ரெட்டாக தான் இருக்குது, மனுஷ ரத்தமும் ரெட்டாக தான் இருக்குது. ஆனால் அவர் ரத்தத்தில் உள்ள பிரிவுகளை கண்டுபிடிச்சவர் யாரு தெரியுமா? இந்த யாரு? லான்ஸ் டைனர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிளட் குரூப் வந்து ஏ குரூப் வந்து 42%. என்ன குரூப்? பீப்புள்ஸ்க்கு
42% ஏ குரூப்பு, பி குரூப்பு 8% ஆஃப் பீப்புள், ஏபி குரூப்பு 3% ஆஃப் பீப்புள். ஏ குரூப் வந்து 42% ஆஃப் பீப்புள், பி குரூப்பு 8% ஆஃப் பீப்புள், ஏபி குரூப் வந்து 3% ஆஃப் பீப்புள். அதாவது யூனிவர்சல் ரிசிபென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி ஓ செலுத்தலாம். இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஏ பி ஓ என்ன பண்ணலாம்? செலுத்தலாம். ரத்தத்தில் இவ்வளோ பிரிவு இருக்குது. நான் ரத்தம்னு பொதுவாக சொல்லிட்டேன், உங்கள் ரத்தத்துக்குள்ளே இவ்வளோ கதை இருக்குது பாருங்க. ஆமென். அடுத்தது ஓ குரூப் 47% ஆஃப் பீப்புள். ஓ குரூப் எத்தனை? 47% ஆஃப் பீப்புள். யூனிவர்சல் டோனர் பொது வகையான ரத்தம் என்னது தெரியுமா? இந்த ஓ குரூப் தான். என்ன குரூப்பு? பொது வகையான. அதாவது சொல்லுவாங்க, அது எப்படின்னு தெரியல, ஒரு சிலருக்கு பிளட்டு கிடைக்கலன்னா ஓ குரூப் உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்? அதுதான் இப்போ சொன்னேன். கரெக்டு தானே? ஓகே ஃபைன், பரவாயில்ல. நானும் இப்போ குறிப்புகள்லாம் கரெக்டாக தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 1940 புதிய இரத்த வகை, இது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். புதிய இரத்த வகை ரெசியூஸ் என்ற குரங்கிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நான் சொன்னதெல்லாம் மனுஷனுக்கு ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், அப்புறம் ஏபி பாசிட்டிவ், இதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? பாருங்க, இங்கே ஓ பாசிட்டிவெல்லாம் பேசணும் இல்லையா? இங்கே என்ன அப்படின்னா 1940 இந்த புதிய வகை ரத்தம் என்னன்னா குரங்கில் இருந்து கண்டுபிடிக்கிறது. இதனுடைய பிளட் வந்து RH குரூப்பாம். என்னது? RH குரூப். இந்த RH குரூப்னா என்ன தெரியுமா? RH பாசிட்டிவ், RH வி நெகட்டிவ் என்று பெயர் உள்ளது. ஆமென். இதனால் ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் என பெயரிடப்பட்டுள்ளது. இரத்தத்தினுடைய பிரிவுகள் இவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். என்னது? ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் என பெயரிடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னது 1940 கண்டுபிடிச்சது? RH பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது, RH நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. இது 1940 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, ரத்தம் செலுத்தும் முறை இதன்படி சேம் குரூப் என இன்று வரை பயன்படுத்தப்படுகிறது. அதுதானே உண்மை. ஒருத்தவங்களுக்கு ரத்தம் கொடுக்கணும்னா ரத்தம் தானே, இந்த நான் இருக்கிறேன், என் மனைவிக்காக நான் கொடுக்குறேன், என் பிள்ளைக்காக கொடுக்குறேன், என் அண்ணனுக்காக கொடுக்குறேன், என் சொந்தக்காரங்களுக்காக கொடுக்குறேன், என் நண்பர்களுக்காக கொடுக்குறேன், என் சபை பிள்ளைவருக்காக நான் கொடுக்குறேன்னு ஓடி போய் அவங்களுக்கு ரத்தம் இல்லையா, இருந்தாங்க நான் தரேன்னு சொல்லிங்க, எனக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்கன்னு கொடுத்துற. சரி வாங்க படுக்க வச்சு எடுத்து அவங்க உடம்புல ஏற்றுனா என்ன பண்ணிடுவாங்க? கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரத்தம் அந்த பிரிவுகளின் அடிப்படையில் உள்ளவர்களுக்கு ஏ பாசிட்டிவ்னா ஏ பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். பி பாசிட்டிவ்னா அப்ப புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரிகிறது ஒரே சிவப்பு கலர் ரத்தம், பொதுவா ஒரு ரத்தம்ட்டு போயிடுறான். ஆனா அந்த ரத்தத்துக்குள்ள இவ்வளோ அமைப்புகள் இருக்குன்னா என் சர்வ வல்லமையுள்ள தேவனை என்னால் மகிமைப்படுத்தாமே இருக்க முடியல. இப்போ நான் இன்னும் வேதம் சொல்லுகிற ரத்தத்தை பற்றி பேசலை, ஆனால் உலகம் சொல்லுகிற மனிதனின் ரத்தத்தை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாகம் 1. ஆனால் அவரை என்னால் மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியல. ஏன் மகிமைப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியலன்னா, அந்த ரத்தத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு சிகப்பா தெரியுது, உங்களுக்கு சிகப்பா தெரியுது. அதுக்குள்ள பிரிவை வச்சு, அதுக்குள்ள தன்மையை வச்சு, அதுக்குள்ள ஆன செயல்பாடுகளை வச்சு எவ்வளோ வல்லமை உள்ள தேவன். ஒரு மனுஷனை படைச்சு அவன் சரீரத்தில் ரத்தத்தை ஓட வச்சு அவனுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து ஆக்சிஜனை கொடுத்து அவனுடைய கார்பன் டை ஆக்சைடை லட்ரிக் அமிலத்தை வெளியேற்றுற வேலையை பார்த்து கழிவுகளை வேலையேற்ற இதெல்லாம் பார்க்குதுன்னா அந்த ரத்தமே இவ்வளோ பண்ணுதுங்க. அதுக்கு நம்ம என்ன சயின்ஸ் பிரேயர் 1000 வைக்கலாம், ஆனால் மனிதனை தேவன் படைக்க எவ்வளவு ஞானமாய், எவ்வளவு திட்டமாய், எவ்வளவு மேன்மையாய், எவ்வளவு ஒழுங்கும் கிரகமும் பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள்,
தேவனுடைய படைப்பில் நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள். அந்த ஸ்டாண்டர்டில் நடக்க பழகிக்கங்க. சபை விசுவாச பிள்ளைகளுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், என்ன தெரியுமா? இது சத்தியத்தை உலகத்தான் அறிந்திருந்தோம் பயன் இல்லாமல் வச்சுருக்கிறான். அவன் சயின்ஸ்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக மனுஷனை உண்டாக்கினான் வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் மண்ணினால் மட்டும் இல்லை, ஏன்னா மேக மூட்டம் என்ன பண்ணுச்சான்? நிழலிட்டது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். மேகமூட்டம்னா என்ன? தண்ணி இருக்குது. ஆமென், அல்லேலூயா. மனுஷன் வெறும் மண்ணினால் மட்டும் இல்லை, தண்ணியினாலையும் தான் படைக்கப்பட்டிருக்கான். அவன்கிட்ட திரவமும் இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை புரிஞ்சிச்சா? எவ்வளோ அழகான தேவன், எவ்வளோ நேர்த்தியாக படைச்சிருக்கிற. ரத்தத்தை படைச்சி சுத்திகரிக்க படைச்சி அது சக்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் கழிவை வெளியே ஏற்றி அதில் பல பிரிவை வச்சு, உங்கள் பார்வைக்கும் என் பார்வைக்கும் பிளட் ரெட் அளவுதான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சரி விஷயத்துக்கு வருவோம். இந்த பாருங்க, சேம் குரூப் உள்ளவங்க தான் என்ன பண்ண முடியும்? பிளட்டு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, ரத்த தானம் செய்பவர்கள் ஹீமோகுளோபின் அதாவது ஹெச்பி 8% மேல் தேவை இருக்கணும். நீங்களே 8க்கு கீழே இருந்துக்கிட்டு இந்த 7 பார்டரில் இருந்துக்கிட்டு பிளட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேறு யாராவது பிளட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். புரியுதா? நாங்களாம் வந்து ஆரஞ்சு ஆப்பிள்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாத்துக்குடியை வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஆமென், அல்லேலூயா. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளட் கொடுக்குறவங்க எத்தனை இருக்கணுமா? ஹீமோகுளோபின் 8க்கு மேல் தேவை. 60 வயதுக்கு கீழே இருக்க வேண்டும். 60 வயதில் நாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே, அந்த உணர்வு இருக்கலாம், மகிழ்ச்சி. ஆனால் சரீரமும் என்ன பண்ணணும்? ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? 3 மாதம் கழித்து தான் மீண்டும் என்ன பண்ணணும்? அதான் போன வாரம் தான் அவங்களுக்கு கொடுத்தேன், இந்த வாரம் அவங்களுக்கு வேணுமா? அதெல்லாம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 தடவை பிளட்டு கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். துபாயில் வரைக்கும் இங்கேருந்துக்கும் கொடுத்துருக்கேன், துபாயிலையும் கொடுத்துருக்குறேன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? இறைக்கிற கிணறு ஊறிடும். ஆமென். 60 வயசுக்கு கீழே இருக்க வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ண முடியும்? பிளட்டு கொடுக்கலாம். இந்த ரத்தம் எந்தெந்த நோய்க்கெல்லாம் தேவைப்படும்? இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த ரத்தம் எந்தெந்த நோய்க்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா பாருங்கள். பொதுவாக அனிமியா, என்னது அனிமியா, இந்த இரத்த சோகை பொதுவாக குழந்தைகளை என்ன பண்ணோம்? சிலவங்க மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சின்னு இருக்கும். அந்த மூஞ்சி பார்த்திங்கன்னா மஞ்சன்னு பார்க்க ஒரு நமக்கு நல்லா தெரியும். மூஞ்சி வீங்கும், கை வீங்கும், கால் வீங்கும். அப்படிலாம் என்ன பண்ணணும்? அவங்களாம் என்ன பண்ணணும்? இந்த பிளட்டை வந்து என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக பார்த்து செக் பண்ணணும். ஆமென். அனிமியா, இரத்த சோகை பொதுவாக குழந்தைகளை பாதிக்கும். ஹீமோபிலியா பொதுவான ஆண்கள் பாதிக்கப்படுகிற நோய். இரத்தத்தில் 100 மில்லி லிட்டர் அளவில் ரத்தம் எத்தனை 100 மில்லி லிட்டர் அளவில் பிளாஸ்மா 50% இருக்கு. என்னது? பிளாஸ்மா எத்தனை %? 50%. சிவப்பணுக்கள் உடம்புல ரத்தத்தில் சிவப்பணுக்கள்னு இருக்கு, அது 40% இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிவப்பணுக்கள் எத்தனை % இருக்கு? 40% இருக்கு. மற்ற அணுக்கள் 10% உள்ளது. ஓகேவா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பிளாஸ்மாவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாஸ்மான்னு சொன்ன இல்லையா, இந்த பிளாஸ்மாவில் விட்டமின்கள், தாது பொருட்கள், இரத்தத்தை உறைய வைக்கும் காரணிகள், புரத பொருட்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிளட்டில் இந்த பிளாஸ்மா இல்லைன்னா உங்களுக்கு காய்கறி காலையில் கட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேகமாக பையன் போகணுமே சீக்கிரம், இல்லை வீட்டுக்காரம்மா போகணுமே, இல்லை வீட்டுக்காரர் போகணுமே, இல்லை பிள்ளைங்க போகணுமே நினைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு போடு போட்டிங்க. என்னை கவனிங்களேன், டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க? ஒரு போடு போட்டிங்க கையில். இந்த பிளாஸ்மா உங்கள் உடம்புல இல்லைன்னா உங்கள் பிளட்டு நிற்கவே நிற்காது. தேவன் எவ்வளவு அழகா இந்த ரத்தத்தை படைச்சி, இந்த ரத்தத்தை மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள வச்சு, அந்த சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து, அவனுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியே ஏற்றி, அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தம் திரவமாக இருக்கிறபடினால இது ஓடிக்கொண்டிருக்கும். மனுஷனுக்கு அடிபடும், கீழே விழுவான், ரத்தம் வரும்.
ரத்தம் வந்தால் அது வந்துக்கிட்டே இருந்தால் அது ரத்தம் முழுசும் வெளியில் வந்துட்டாலே அவன் செத்து போயிடுவான். அதுதான் உண்மை. ரத்தம் நின்றுட்டாலும் ரத்தம் வெளியில் வந்துட்டாலும் மனுஷன் செத்து போயிடுவான். ஏன்னா பைபிள் சொல்லுது உங்கள் உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு. அப்போ அந்த ரத்தம் வீணாகவும் கூடாது. அப்படின்றதுக்காக தான் பிளாஸ்மா என்கிறதான ஒரு விஷயத்தை, இந்த விட்டமின்கள் தாது பொருட்கள் ரத்தத்தை உறைய வைக்கும் காரணி எது தெரியுமா? என்னதான்? இந்த பிளாஸ்மா. உங்களுக்கு அடிபட்டா ரத்தம் ஏன் நிற்குது தெரியுமா? இந்த பிளாஸ்மா உங்கள் உடம்புல இருக்கிறதுனால தான். சீஸ்மா இல்லை, யாரு? பிளாஸ்மா. ஆமென், ஹல்லேலூயா. தீக்காயம் பட்ட பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு பிளாஸ்மாவை மட்டும் உடம்புல செலுத்துவாங்களாம். புரியுதா அதனுடைய தன்மை என்னன்னு? இந்த பிளாஸ்மாவை மட்டும் என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு சரீரத்தில் செலுத்துவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ரத்தத்தில் ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல், சிவப்பணு என்ன பண்ணுது அப்படின்னு ஒன்று இருக்கு. WBC, அதாவது ஒயிட் பிளட் செல், வெள்ளை அணு. ரெட் பிளட் செல்லு, அடுத்தது ஒயிட் பிளட் செல்லு. ஓகேவா? இந்த ரெண்டும் எதில் இருக்கா? நம்மளோட பிளட்ல இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் பிளேட்லெட்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னடா பிள்ளைக்கு அடிக்கடி உடம்பு முடியல அப்படின்னா போய் பிளட் டெஸ்ட் எடுத்தோன்னா பிளேட்லெட் எவ்வளோன்னு பார்க்கணுன்னு வாங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்ம சகோதரர் ஒருத்தருக்கு 1,59,000 இருக்குது. ஓகே, ஃபைன். இது நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது குறையக்கூடாது. இந்த லெவல் மெயின்டைன் ஆகலாம், இல்லை கூடலாம். குறைஞ்சிச்சின்னா உடனே நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னாங்க. எங்கள் ஜூடாவுக்கு அது 2,000 வந்துச்சு. வெறும் 2,000 வந்துச்சு. பிளேட்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட் ரொம்ப அதிகம். ஆமென். சரி, ஓகே, ஃபைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் இருக்கட்டும். அடுத்தது இந்த ஒன்றில் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது பேசின காரியங்களில் நான் ஒன்றாவதாய் சொன்ன பண்ணிங்க, மனித அறிவியல் கூறும் ரத்தம் என்றால் என்ன? தலைப்பு என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் தலைப்பு. ஓகேவா? அதில் பாகம் 1ல் மனித அறிவியல் கூறும் ரத்தத்தில் இதுதான் முதலாவது ரோமன் லெட்டர். என்னது? நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? இந்த மனித அறிவியல் கூறும் ரத்தம் என்றால் என்னன்றதை நம்ம இவ்வளோ காரியங்கள் பார்த்தோம். இப்போ இந்த பாகம் 1 ரோமன் லெட்டர் 1, அதில் இந்த 1வது பாயிண்டில் நம்ம இவ்வளோ தகவலை பார்த்தோம். இதோட தகவல் முடியல, இன்னும் என் கையில் தகவல் இருக்குது. இரத்தத்தின் அளவை அதிகரிக்க என்ன செய்யலாம்? ஹீமோகுளோபினின் அளவை அதிகரிக்க என்ன செய்யலாம்? இரத்தத்தின் தன்மைகள் என்ன? அதாவது குருதியின் தன்மைகள் என்ன? இரத்த அழுத்தம், அதாவது குருதி அழுத்தம் என்றால் என்ன? இரத்த கொதிப்பு என்றால் என்ன? உயர் அழுத்தம், ஹை பிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? அதற்கான காரணம் என்ன? அதற்கான மருந்து என்னன்றதை முதற்கொண்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம். அதை எப்படி தவிர்க்கலாம், என்ன பண்ணணும், லோ பிபினா என்ன, இந்த குறைந்த அழுத்தத்தின் நிவாரணம் பெற என்ன பண்ணணும், பிபியை பற்றி தகவல் என்ன, அப்புறம் ரத்தம் பற்றிய அரிய தகவல்கள், அதாவது ரத்தம் எப்படி சிவப்பாக இருந்துச்சு நான் முன்னாடி சொன்னது போல் அந்த காரியம். அடுத்தது பிளாஸ்மா என்றால் என்னன்ற காரியங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, வெள்ளை அணுக்கள்னா என்ன, இதெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவோம், ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு. சரி, இந்த ஒரு கேள்வி மட்டும் நான் இப்போ கேட்டு முடிக்கிறேன். அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு அந்த ஒரு உற்சாகம். யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, உடனே டக்குன்னு போய் ஏஐயில் போட்டு டக்குன்னு பார்த்துடக்கூடாது. என்ன, ஓகேவா? இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒரு மனுஷனுடைய சரீரத்தில்? இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒரு சொட்டில்? ஒரு சொட்டு ரத்தத்தில் என்ன சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? யாருக்காவது ஐடியா இருக்கா? 150 இருக்குமா? குழு. சரி, உங்களுக்கு குழு எப்படி கொடுக்கட்டும்? 3 குழு. 1 100 டிஜிட், 1000 டிஜிட், லேக்ஸ் டிஜிட். லாக்ஸ் டிஜிட்னா அது ஆன்சராக சொல்லிட்டு போயிடுவீங்களா? நான் உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சொல்லலை, க்ளூ தான் கொடுத்தேன். ஒன்று 1000 இருக்கலாம், இல்லை
100ல் இருக்கலாம், இல்லாட்டி லட்சத்தில் இருக்கலாம். இது க்ளூ. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இல்லை ஏதாவது ஐடியா இருக்கா? அது அந்த லேக்ஸ் கதையெல்லாம் ஓகே, சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேனே. இந்த லேக்ஸ் ஒன்று 100ல் இருக்கலாம், இல்லாட்டி 1000ல் இருக்கலாம், இல்லை லேக்ஸில் இருக்கலாம். சரிதானே? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். ஓகே, ரைட். இதில் இதை நீங்கள் டிக் பண்ணுறீங்க. ஓகே, அது எவ்வளோ? பாஸ்டர் முடிங்க பாஸ்டர், டைம் ஆச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சிம்பிள். என்ன தெரியுமா? பாருங்கள், நானும் தகவல் தான். இது என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் ஒன்றும் வேதம் கிடையாது. இல்லை, இது மனுஷன் சார்ந்த காரியங்கள், மனுஷன் கொடுக்குற தகவல் தானே, சயின்ஸ் கொடுக்குற இது தானே. ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 55 லட்சம் சிவப்பணுக்கள். ஒரு சொட்டு ரத்தத்தில் 55 லட்சம் சிவப்பணுக்கள் இருக்கான். உங்கள் உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளை தினம் தொடர்ச்சியாக வாங்க. நாளைக்கு மனித அறிவியல் கூறும் ரத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேதம் கூறுகிறதான ரத்தத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். உற்சாகத்தோடு நீங்கள் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு எதாவது காரியங்கள்? ஒரு யூனிட் இல்லை, ஒரு சொட்டு ரத்தத்தில் 54 லட்சம் 55 லட்சம் என்னன்னு தான் சிவப்பு அணுக்கள் இருக்குது. ஓகே ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவருடைய படைப்பு எப்படி? நீங்கள் அந்த படைப்பில் எப்படிப்பட்டவர்கள்? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அந்த படைப்பாக இருந்துட்டு, அவருடைய படைப்பாக இருந்துட்டு, அவருடைய கையின் கிரியைகளாக இருந்துட்டு ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்துறது சரிதானா? ஒரு நாள் உங்களுக்காக பரிகாரியாகிய கிறிஸ்து மரித்தாரே, உங்களுக்காக அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் சிந்தினாரே. நான் இப்போ வேதம் சொல்கிற ரத்தத்தை பற்றி பேச வரும்ல, ஆனால் இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துகிறேன். அந்த குற்றமற்ற ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டுச்சே, நீங்கள் பலியாய் உங்கள் ரத்தத்தை கொடுக்கல, உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி உங்களை சுத்திகரித்தாரே, கழுவினாரே. நீங்கள் அவருக்கு பிரியமான மனவாட்டியாக வாழ்கிறீங்களான்னு மட்டும் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். என்கிட்ட இன்னும் நான் விட வேண்டியது ஏதாவது இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட ஒப்புரவாகுங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்னை மன்னிங்கப்பா, நான் என் பாவம் தான்ப்பா, நான் பண்ணுறது தப்புன்னு தெரியுது, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். இன்னும் உங்கள் இறுதியை கடினப்பட நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய சத்தியத்தை மனதாக அறிந்து, தேவனுடைய மகத்துவத்தை உண்மையாய் புரிந்து, நான் துணிகரமாக பாவம் செய்வேனா, நியாய தீர்ப்பின் நாட்களில் எனக்கு சம்பவிக்கிறது சோதோம் கொமோராவுக்கு நடந்ததை விட கேவலமாக இருக்கும் பார்த்துக்குங்க, மோசமாக இருக்கும் பார்த்துக்குங்க. நான் ஏன் இதை கொஞ்சம் கடினமாக சொல்கிறேன்னா, மனம் திரும்பணும், விட்டு கொடுக்குறது. என் காரை போய் பாருங்கள், நானும் காசு போட்டு தான் வாங்கியிருக்கிறேன். இந்த கார் மேலே இறுதியை இருந்திருந்ததுன்னு வைங்களேன், இது வரைக்கும் நான் ஒரு 10 சண்டை போட்டிருக்கணும். 10 பேர் சட்டையை கோத்து பிடிச்சிருக்கணும். முன்னாடி இடிச்சிட்டாங்க, பின்னாடி இடிச்சிட்டாங்க, சைடில் இடிச்சிட்டாங்க. நல்லா தெரியும் என் மேலே தப்பு இல்லைன்னு. அநியாயமாக சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிவிட்டு நியாயப்படுத்திட்டு போவாங்க. எல்லாம் கேட்பேன், உனக்குலாம் ரோசம் இல்லையா, உனக்கு கோவம் இல்லையா, அப்படிலாம் ஆண்டவர் இருக்க சொன்னாரான்னு பேசினா சாட்சி தான் போகும். ஆண்டவர் மன்னிக்க தான் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பொருள். இந்த கார் எனக்கு குடும்பத்துக்கு பயன்படுறதோட ஊழியத்துக்கு தான் பயன்படுது. அதனால் ஏனோ தானன்னு கிடக்கட்டுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. சாட்சி என்றைக்கு நான் என்ன பண்ணதில்லை. ஆமேன். என்கிட்ட வந்து இத்தனோண்டு நண்டெல்லாம் வந்து நின்று ஊயின் நம்ம என்னது, என் ஒரு அடிக்கு தாங்காது. நான் மூச்சை போட்டு ஒரு அடி அடித்தேன்னா செத்து போயிடுவாங்க. பார்த்தீங்களா உடம்பு எப்படி இருக்குன்னு? நண்டு சிண்டெல்லாம் வந்து என்ன பண்ணுது? அப்போ என்ன பண்ணுறோம்? இல்லைங்க தம்பி, வாங்க தம்பி, சாரி தம்பி, போங்க தம்பி. ஏன் அந்த பொறுமை சகிப்புத்தன்மை எதுக்கு தெரியுமா? அது தேவனுடைய சாயல். சாட்சியை விட்டுறக்கூடாது. கோவப்பட்டால் அடுத்த நிமிஷமே பிசாசு கலையை வச்சிருவான். சமாதானத்தை இழந்துருவீங்க, தேவ பிரசன்னத்தை இழந்துருவீங்க. ஞானம் வேணும், பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், சாந்த குணம் உண்டு, தாழ்மை வேணும். இது இல்லாமல் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் சகலத்தும் படைத்தவர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன யூதருடைய ராஜாவா, எனக்கு சொல்லும் அப்படின்னா, ஆம் நீ சொல்லுகிறபடி. ஆமேன். தேவதூஷணன்னாங்க, பிசாசின் உதவினால் பிசாசை துரத்துனான்னாங்க, சிலுவையில் அறையுன்னாங்க, 2 இறங்கி வாடான்னாங்க.
நிர்வாணப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க, வச்சு குத்துனாங்க, சாட்டையால் அடித்தாங்க. சொல்கிறேன், நான் இறங்கி போகிறது, பொறுமையாக போகிறது பயத்தின் அடிப்படையில் அல்ல. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு, நான் அவரை ஆராதிக்கிற பிள்ளை, நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அதுக்குள்ளே தேவன் மகிமைப்படுறார். உன்கிட்ட 2 இருந்தால் ஒன்று கொடுன்றாரு, இல்லாதவனுக்கு கொடுன்றாரு, மன்னின்றாரு, கொடுத்ததை கேட்காதன்றாரு. பாருங்கள், ஏன்னா இது எல்லாமே இங்கேருந்து கிடைச்சது இங்கே விட்டுட்டு போகிறது. ஒன்றே ஒன்று மட்டும்தான், நீங்கள் கர்த்தருக்கின்ற இந்த பூமியில் எதை விதைத்தீங்களோ அதை தான் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ரத்தத்துக்குள்ளேயே இவ்வளோ ஒரு நிறத்தை கண்டுபிடிச்சவர், இவ்வளோ தன்மையை கண்டுபிடிச்சவர், இத்தனை பிரிவுகளை கண்டுபிடிச்சவர், உங்கள் இருதயத்தின் கசப்பான காரியங்களை, அசுத்தங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை அவர் வேறு பிரிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஜாக்கிரதை தேவ பிள்ளைகளை, சபையை ஜாக்கிரதை. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினம் அந்த பாகத்தின் 2 நம்ம தொடர்ச்சியாக இதை குறித்து பார்ப்போம். இது ஒரு நல்ல, இன்னும் நீங்கள் பார்க்க போகிற காரியங்களாம் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் என்னென்ன காய்கறி சாப்பிடுங்க, என்னென்ன கீரை வகைகள் சாப்பிட்டா என்னென்ன உங்கள் உடம்புக்கு நல்லதெல்லாம் நான் சொல்கிறேன் நாளைக்கு. இந்த 2 நாள் அப்படி போகட்டும், அதுக்கப்புறம் வேதத்தினுடைய ரத்தத்துக்குள்ளே வந்துடுவோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஹெல்த்து, சரீரம் நல்லா இருந்தால் தான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண முடியும். ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேட்ட வார்த்தைக்காக யாராவது ஒருத்தவங்க கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்படியே எழுந்திருந்து. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனதுக்கு காரணம் நான் காரணம் கிடையாது. யார்? ஒரு பேட்டரியை வாங்கி மாட்டி விட்ருவோம். நீங்கள் வேணால், நான் பொய் சொல்லலை, திரும்பி பாருங்கள், இன்னும் பாருங்களேன், 7:45 தான் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.